அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு. நிலைவாழ்வு தரும் மானிட மகன். மானிட மகன் நம்மை சந்திக்க வரும் நாளில் அவருக்கு விருப்பமானவற்றை செய்து அவருக்காக காத்திருக்கும் மக்களாக வாழ்வோம். அப்போதுதான் அவருக்கான இறையாட்சியில் நாம் அவருடன் பங்கு பெற முடியும். செல்வராஜ் சூசைமாணிக்கம், வத்திக்கான். வாசகங்கள் ஆய்தானி 12-1-3-2. எபி காலை 10:11 -14 மாட் மதியம் 1:24 -32. ஒரு நாள் விவசாயி ஒருவர் சொர்க்கம் நரகம் இரண்டையும் பார்க்க ஆசைப்பட்டார். அன்றிரவு உறங்கிக் கொண்டிருந்தபோது கடவுள் அவருக்கு தோன்றினார். அவர் கையை பற்றியபடி, சொர்க்கம் நரகத்தை பார்க்க ஆசைப்பட்டாய் அல்லவா, வா போய் பார்ப்போம் என்று அழைத்தார். ஆஹா, எவ்வளவு நாள் ஆசை என்று கூறி முதலில் நரகத்தை பார்க்கச் சென்றார். அங்கு உணவு நேரம் தொடங்கியிருந்தது. பெரிய அண்டாக்களில் சாதம், குழம்பு மற்றும் சுவைக்க பதார்த்தங்கள் வைத்திருந்தனர் நரகவாசிகள். தட்டில் உணவு பரிமாறப்பட்டது. நாவில் எச்சி ஊற தட்டில் இருந்த உணவு வகைகளை எடுத்தனர் நரகவாசிகள். ஆஹா, என்ன வாசனை, இப்போதே சுவைக்கலாம். கையை மடக்க முயன்றனர். எவ்வளவு முயற்சித்தும் உணவை வாய்க்கு எடுத்துச் செல்ல முடியவில்லை. வலது கை ஒத்துழைக்கவில்லை. சே, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே. ஆத்திரத்தில் கையில் வைத்திருந்த உணவை கீழே போட்டனர் நரகவாசிகள். தாங்க முடியாத பசி, உணவை வாய்க்கு எடுத்துச் செல்ல இயலாத நிலை பற்றி விவாதித்தனர். அப்போது நரகவாசிகளின் நிலை பார்த்து வருந்தினார் விவசாயி. புன்னகைத்த கடவுள், வா சொர்க்கத்திற்கு போவோம் என அழைத்தார். அங்கும் அண்டாக்கள் நிறைய சுவைமிக்க உணவை பரிமாறினர். சொர்க்கவாசிகள் கையை நீட்டி உணவை எடுத்தனர். ஆனால் கையை மடக்கி வாய் அருகே எடுத்துச் சென்றும் உண்ண முடியவில்லை. அதில் ஒருவர் நீட்டிய கைகளால் இனிப்பு பதார்த்தம் ஒன்றை எடுத்து எதிரே இருந்த சொர்க்கவாசிக்கு ஊட்டினார். கையை மடக்கத்தானே முடியாது, நீட்டி எதிரே இருப்பவரின் வாயில் ஊட்ட முடியும் அல்லவா என கூறிக்கொண்டு ஒருவருக்கொருவர் மாறி மாறி ஊட்டிக்கொண்டனர். சொர்க்கவாசிகள் வயிறு நிரம்பியது. அதை பார்த்த விவசாயி, கடவுளே, நரகத்தில் உணவை உண்ண முடியாமல் தவித்தவர்களை பார்த்தபோது எனது மனதில் வருத்தம் ஏற்பட்டது. சொர்க்கத்தில் அவர்கள் செய்த காரியம் என்னை இன்புறச் செய்தது. நாம் ஆற்றும் காரியம் நல்லதா கெட்டதா என்பதை பொறுத்தே வாழ்க்கை சிறப்பாகிறது என்பதை நான் அறிந்தேன் என்றார். அதிகாலை கண்ட கனவுக்கு பின் விழித்தவர், இனி ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்வதுதான் சொர்க்கம் என நினைத்து செயல்பட்டார். இயன்ற உதவியை செய்து நல்வாழ்வு வாழ்ந்தார் அந்த விவசாயி. பொது காலத்தின் 33ஆம் ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். பொது காலத்தின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். வரும் வாரம் கிறிஸ்துவை அனைத்துலகிற்கும் அரசர் என்று கொண்டாடிவிட்டு அதற்கடுத்த வாரம் திருவருகை காலம் என்ற புதியதொரு திருவழிபாட்டு ஆண்டை தொடங்கவிருக்கிறோம். இறுதிப்பகுதி என்று சொன்னாலே இறுதிக் காலம், இறுதித் தீர்ப்பு, எச்சரிக்கை, விழிப்புணர்வு ஆகிய சொற்றொடர்களும் நம் நினைவுக்கு வருகின்றன. இன்றைய வாசகங்கள் இறுதித் தீர்ப்பு குறித்துதான் பேசுகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில், இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர் என்ற வார்த்தைகள் இறுதி நாள் உயிர்த்தெழுதலையும் இறுதித் தீர்ப்புக்கு காத்திருத்தலையும் குறிக்கின்றது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.